ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம திருப்பத்தூர் வந்து ரீச் ஆகிட்டோம். டைம் கரெக்டாக 3 ஆகுது. பாப்பா பாருங்கள், தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க. பட் வந்து பஸ் வந்து நமக்கு 5:50க்கு தான் பஸ்ஸு திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டில். அங்கே போனால் கொசுப்படியில் உட்கார முடியாதுன்றதுனால இங்கேயே ஜங்ஷன்லேயே உட்காந்துருக்கோம். அப்படி யாருமே இல்லை. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஜவாது மலையில் போயிட்டு சனிக்கிழமை நம்ம அந்த ஃப்ளவர் ஷோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஜங்ஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு, திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு. அங்கேயும் ரொம்ப நேரம் உட்கார முடியலைங்க, அதனால் வந்துட்டோம். பாருங்கள், ஸோ இப்போ தான் 1-2 பஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. பட் நம்ம போகிற பஸ்ஸு வந்து 5:50. ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் போக போகிறோம். அச்சு வந்து எழுந்துட்டாங்க. சேட்டை பாருங்கள், சேட்டை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பஸ் வேண்டாம், நம்ம ஒரே பஸ்ஸாக போயிடலாம். மாறி மாறி போனால் டயர்ட் ஆகிடும், அதனால் ஒரே பஸ்ஸாக போகும். ரீச் ஆகிட்டு 1 ஹவர் நம்ம வெயிட் பண்ணோம். 1 ஹவரா? 1 ஹவர், இன்னும் 1 ஹவர் வெயிட் பண்ண வேண்டியது. அங்கே பஸ் போயிடல. ஃப்ரெண்ட்ஸ், ஜவாது மலைக்கு ரீச் ஆகிடுச்சு. இப்போ தான் ரீச் ஆனோம். டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து 4 மணி இருக்கும். பாருங்கள், பாப்பா தூக்கிட்டேன். பலாப்பழம், மாம்பழம் எல்லாமே வந்து அடி ஃப்ரெஷ்ஷாக வச்சு சாப்பிட்ருக்கோம். பெருமையாக இருக்குது. பலாசோட டேஸ்ட்டு. இன்றைக்கி ஒரு நாள் வந்து எங்கள் வீட்டில் வந்து வந்து ஃப்ளவர் ஷோ நான் போகும்போது இங்கே வீடியோ நான் வைஃப் வந்து வீடியோ அதெல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், 2 பேரும் அப்படியே பலாப்பழம் மாம்பழமெல்லாம் சாப்பிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம் கொல்லைக்கு. இங்கே பாருங்கள், முன்னாடி வயல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. என்ன போட்டிருக்காங்க? வெள்ளரிக்காவா? இது ஆமாம், இது சாமை, இது தெரியும். மழை கம்மியாக இருக்கிறதுனால வாடி போயிருக்கு. சாமை விதைச்சிருக்காங்க இப்போ தான். அது என்னது? இது வெள்ளரிக்காவா? இது வந்து வெள்ளரிக்காய் செடி வச்சுருக்காங்க. ஸோ மழை இல்லாதனால எல்லா இடத்துலையும் காஞ்சிருக்குங்க. ஜூலையில் நல்லா மழை வரும், பட் இந்த டைம் ஓவர் வெயில் எல்லா இடத்துலையுமே. என்னது? பப்பாளியா? ஆமாம், போன டைம் கிடைக்கல பப்பாளி. இந்த டைம் ஒன்று மட்டும். இப்போ இருக்காது, நாளைக்கு பழுத்துருவோம், நாளைக்கு பார்த்துக்கலாம். வேணாம் 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 வேணாம், எடுக்காது விட. நாளைக்கு இப்போ நல்லா பழுக்கட்டும், நாளைக்கு எடுத்துக்கலாம். நாளைக்கு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், சீதா. இது அதுவும் பழுக்கல இன்னும். சீதாக்காய் அப்படி இயற்கையோட இயற்கையாக அழகாக மேலே அப்படியே தென்னை மரம். போன டைம் காய் கம்மியாக இருந்தது, தென்னை மரம் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. என்னது சின்னதாக இருக்குது, விடு விடு, அது இன்னும் பழுக்கட்டும். லைட்டாக தான் இதாக இருக்குது. இதுலேயும் நிறைய காய் இருக்குது, பட் இன்னும் எதுவும் பழுக்கலை. பழுக்கலை காய் தான். பார்த்து பழம் இருக்கா? எங்கே? வேணாம் வேணாம், நான் ஏறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஒய்ஃப் ஊரில். ஸோ அவங்களுடைய கொல்லையிலேருந்து மேலே ஒரு மலை மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் வந்து படுத்துட்ருக்கிற மாதிரி ஒரு பாறை. தலை அந்த பாறை வந்து அந்த தலை அமைப்பில் வந்து இருக்கும்.
பாருங்கள், ஜூம் பண்ணுறேன், எப்படி தெரியுதுன்னு தெரில. பாருங்கள், அதில் தெரியுதுங்களா? வாய், மூக்கு, கண், தலை. இப்போ தெரியுதுங்களா? தலை இருக்கிற மாதிரி, படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். தலை வந்து மேலே அந்த சூரியனை பார்த்த மாதிரி இருக்கா? ஸோ முதல் டைம் வந்தப்போ காமிச்சாங்க, இது வந்து ஒரு மனுஷன் படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நானும் அப்படியே விட்டு பார்த்துட்டே இருந்தேன். ரொம்ப நேரம் கழிச்சு தான் ஓகே, ஓரளவுக்கு தலை மாதிரி இருக்குன்னு நானே மைண்ட் செட்டுக்கு வந்தேன். பாருங்கள், ஈவினிங் ஆயிடுச்சு, சமைச்சிட்ருக்கோம். வெளியே வந்து கிச்சன் செட்டப் மாதிரி பண்ணி வெளியே உட்காந்து எல்லாம் சமைச்சிட்ருக்கோம். ஒய்ஃப் வந்து இங்கே பூ கட்டிகிட்டு இருக்காங்க. மேடம், பூ எப்போ வைக்கிறதுக்கு? நாளைக்கா? நாளைக்கு எங்கே வெளியே போகிறோம்? ஓ, ஸோ இங்கே வந்து குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ நாட்டுக்கோழி குழம்பு இன்றைக்கி. அங்கே பாப்பா பாருங்கள் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த டைம்லேயும் விளையாட்டு தான். ஸோ இந்த மாதிரி கிராமத்தில் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஃபேமிலியோடு உட்காந்து சமைச்சி சாப்பிட்டு தூங்கினா செம்மையாக இருக்கும். அப்படி தானே கிராமத்தில்? ஆஹா.